அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில நாட்களாக திருத்தூதுவர் தோமையரோடு நாம் பயணித்து வருகின்றோம். திருவிவிலியத்திலே ஏசாயா தீர்க்கனின் நூலிலே 52வது அதிகாரம் 7வது திருவசனத்திலே ஒரு அழகான செய்தி கூறப்படுகின்றது. சமாதானத்தை அறிவித்து நற்காரியங்களை நற்செய்தியாய் பறைசாற்றி மீட்பினுடைய செய்தியை எல்லா இடங்களிலும் பறைசாற்றி உன்னுடைய கடவுள் ஆளுகை செய்கிறார் என்று சீயோனுக்கு அறிவிக்கின்ற நற்செய்தியாளனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன என்பது அந்த திருவசனம். ஆகையினால் இயேசு பெருமானினுடைய கட்டளையை தலைமேற்கொண்டு உலகெங்கும் போய் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கின்ற அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக எல்லா திருத்தூதுவர்களுமே பல்வேறு இடங்களுக்கு எருசலேமை விட்டு கடந்து சென்றார்கள் என்கின்ற செய்தி நமக்கு திருவிவிலியத்திலே அழகாக வரையப்பட்டிருக்கின்றது. அதிலே தோமையரினுடைய பணியை பற்றி அநேகர் சில கேள்விகளை எழுப்பி இருக்கின்ற காரணத்தினால் இதனை ஒரு தொடர் பொழிவாகவே நான் செய்வதற்கு விரும்பினேன். அது தொடர்பாக ஏராளமான சில கருத்துக்களை உங்களோடு கடந்த சில வாரங்களாக நான் அறிவித்து கொண்டே வருகிறேன். இதற்கு பல நூல்களை நான் பார்த்து கற்று அறிந்து அவற்றினுடைய கருத்துக்களை உள்வாங்கி உங்களுக்கு சொல்லுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் தோமையரினுடைய பணிகள் இந்தியாவில் நடைபெறவில்லை என்பதாக கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுகின்ற பல சக்திகள் சொல்லிக்கொண்டே வருகின்றன. அவர்களுக்கு பதில் கூறுகின்ற வண்ணமாக இந்த பதிவுகள் அமைந்திருக்கின்றன என்பதை நீங்கள் உங்களுடைய கருத்திலே கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை பணிவோடு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தோமையர் இந்தியாவிற்கு வர வேண்டும் என்பதாக அவருக்கு சீட்டு விழுந்தது. அவர் அதை மறுத்தார். ஆனால் அந்த சீட்டு உனக்கு இந்தியாவிற்கு போக வேண்டும் என்பதாக திருவுளம், இயேசுவினுடைய திருவுளமாக அது வெளிப்படுகிறது. ஆகையினால் நீ அங்கே போக வேண்டும் என்பதாக அவருக்கு சொல்லப்பட்டது. ஆகையினால் அவர் இயேசு பெருமானே எனக்கு நேரிலே காட்சி கொடுத்து என்னை போகச் சொன்னால் போகிறேன். இதை பற்றிய செய்திகளை இதற்கு முந்தைய பதிவுகளிலே நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆகையினால் இயேசு பெருமான் அவரை சந்தித்த இடமாக சிசேரியா என்கின்ற ஒரு பகுதி யூதேயாவிலே, அது வடபகுதியிலே அமைந்திருக்கிறது. கலிலேயாவுக்கு சற்று தென்பக்கத்திலே. அதுக்கப்புறமா யோப்பா பட்டணம் எல்லாருக்கும் அறிந்திருக்கின்ற ஒரு செய்தி. அந்த யோப்பா பட்டணத்திற்கு வடபக்கத்திலே கடற்கரை ஓரமாக அமைந்திருக்கின்ற ஒரு கடற்கரை நகரமாக, பட்டினமாக அது அமைந்திருக்கிறது. அந்த இடத்திலே அவரை சந்தித்தார். அந்த இடத்திலே தான் ஹப்பன் என்கின்ற அந்த யூத வணிகன், அவரை பற்றி குறிப்பிடுகின்ற போது கொண்டபோரஸ் மன்னனினுடைய அமைச்சனாகவும் அவருடைய நன்மதிப்பை பெற்றவராகவும் அவர் பல்வேறு நூல்களிலே அவர் குறிக்கப்பட்டிருக்கிறார். முக்கியமாக இந்த தோமையரினுடைய நடபடிகள் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய செயல்பாடுகள் அந்த நூலிலே அது குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக நான் சொன்னேன். இப்பொழுது அவர் எப்படி இந்தியாவிற்கு பயணப்பட்டு வந்தார்? கடல் வழியாக வந்தாரா, தரை வழியாக வந்தாரா என்பதாக சில கேள்விகள் நம்மால் எழுப்பப்படுகின்றன. அது நியாயமான கேள்விகள். ஏனென்று சொன்னால் அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்று சொல்லப்படுகின்ற திருத்தூதுவருடைய பணிகள் லூக்கா அவர்கள் எழுதுகின்ற போது பவுலடியனுடைய அவருடைய பயணத்தை பற்றி விவரமாக அவர் விரிவாக எழுதி இருக்கின்ற செய்திகள் நமக்கு தெரிகின்றன. அந்த பயணத்திலே அவர் பல்வேறு இடங்களிலே நிறைய திருச்சபைகளை அவர் உருவாக்கினார் என்கின்ற செய்திகள் நமக்கு குறிக்கப்படுகின்றன. அந்த செய்திகள் பின்னாலே திருவெளிப்பாடு என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியிலும்
விளக்கமாக எழுதப்பட்டிருக்கின்றன என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கின்ற ஒரு செய்தி. ஆகையினால் பவுலடிகளுடைய பயணத்தை பற்றி ஆசிரியர் ஒருவர் குறிப்பிட்டார். ஏறத்தாழ 3000 மைல்கள் அவருடைய திருத்தூதுவ பணிக்காக அமைந்த பயணம் என்பதாக சொல்லுவார்கள். நானும் கூட தோமையர் எவ்வளவு தொலைவு அவர் பயணப்பட்டிருக்க வேண்டும் என்பதாக நான் இந்த நூல்களை பார்க்கின்ற போது அல்லது கூகுளிலே அதை பற்றி நான் அதை சரிபார்த்த போது ஏறத்தாழ எருசலேமில் இருந்து பாகிஸ்தான் பகுதியில் இருக்கின்ற அந்த தோமையர் வந்து இறங்கிய இடம் வரைக்கும் உள்ள பகுதியே 3064 மைல்கள் என்பதாக குறிக்கப்படுகின்றது. அந்த இடத்துல இருந்து மறுபடி அவர் வந்து தட்சசீலத்திற்கு அவர் புறப்பட்டு செல்ல வேண்டும். அது ஏறத்தாழ ஒரு 1000 மைல்கள். ஆக தோராயமாக தோமையர் 4000 மைல்கள் பயணித்து இந்திய நாட்டிற்கு வந்திருக்கிறார் நற்செய்தியை சுமந்து கொண்டு. இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு பணி அல்ல. பவுலடிகளாருடைய பயணத்தை ஒப்பிட்டு நோக்குகின்ற போது அது விரிவாக எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் தோமையருடைய பணிகளை பற்றி விரிவான செய்திகள் நமக்கு தரவுகள் கிடைக்கவில்லை. ஆகையினால இந்த திருத்தூதர் பணிகள் போன்ற ஒரு நூல் இப்போ வந்து அப்போஸ்தலனாகிய தோமையரினுடைய அவருடைய பணிகள் என்கின்ற அந்த நூல் நமக்கு இன்றைக்கு சீரியாக்கு மொழியிலும் கிரேக்க மொழியிலும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அவ்வளவு விரிவான செய்திகள் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவர் எங்கே அந்த பயணத்தை அவர் தொடங்கி இருக்க வேண்டும், எந்த இடத்திலே இந்தியாவிலே முதலாவதாக அவர் வந்து இறங்கி இருக்க வேண்டும் என்கின்ற குறிப்புகள் இந்த நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்று முக்கியமாக அவர் வந்து சிசேரியாவிலே இருந்து அலெக்சாண்ட்ரியா எகிப்திலே உள்ள அந்த கடற்கரை பட்டணத்திலே அவர் வந்து அங்கே வந்து சென்று அதிலே இருந்து கப்பல் ஏறி அவர் நேரடியாக இந்தியாவிற்கு புறப்பட்டு வந்தார் என்கின்ற ஒரு செய்தி அங்கே கொடுக்கப்படுகின்றது. அதை பற்றி இன்னொன்று விளக்கமாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த காலத்திலே சில்க் ரூட், ஸ்பைஸ் ரூட் என்பதாக 2 வழித்தடங்கள் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் அதற்கு அப்புறமாக இந்தோனேசியா பாகிஸ்தான் வழியாக பாகிஸ்தானுடைய வட எல்லை வழியாக அவர்கள் கடந்து அரபியா அந்த நாடுகள் அரபு நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதிகள், அதுக்கப்புறமா எருசலேம், அதற்கு அடுத்தது அலெக்சாண்ட்ரியா எகிப்திலே உள்ள அந்த பெரிய கடற்கரை பட்டணம். இந்த இடங்களுக்கு அழகான வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ரூட்ஸ் இருந்தன என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவாக எழுதுகிறார்கள். பெரிப்ளோஸ் என்கின்ற அந்த நூலில் இது நிறைய செய்திகள் கொடுக்கப்படுகின்றன. டாலமி அதை பற்றி நிறைய செய்திகளை எல்லாம் அவர் எழுதியிருக்கின்றார். அதே போல மற்ற வரலாற்று ஆசிரியர்கள் இந்த சில்க் ரோட், ஸ்பைஸ் ரோட், சில்க் ரோட் என்பது பட்டு வழித்தடம், ஸ்பைஸ் ரோட் என்பது வாசனை பொருட்களின் வழித்தடம். இந்த 2 தடங்கள், ஒன்று வந்து கடற்கரை வழியாக அமைந்திருக்கின்ற பகுதி, அது சீனாவிலே உள்ள அந்த பகுதியிலே இருந்து நிலம் வழியாக அவர்கள் வந்து பல்வேறு நாடுகளுக்கு எடுத்து சென்ற வணிக தடம். அடுத்தது ஸ்பைஸ் ரூட் என்று சொல்லப்படுவது தமிழ்நாட்டிலே உள்ள காவிரி பூம்பட்டினம், அதற்கு அப்புறம் சேர நாட்டிலே உள்ள முசிறி, இந்த பகுதிகளிலே இருந்து கடற்கரை வழியாக ஏராளமான வாசனை பொருட்கள் உணவுக்காக, உணவினை அவர்கள் வந்து சுவையூட்டுவதற்காகவும் அதற்கு அப்புறம் வாசனை பொருட்களை உற்பத்தி செய்வதற்காகவுமே இந்த பொருட்கள் எல்லாம் அந்த வழித்தடங்களிலே கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன என்கின்ற செய்தி நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அடுத்து எருசலேம் தேவாலயத்திலே தூபம் காட்டுவதற்காக அல்லது நறுமண தைலத்தை அவர்கள் உற்பத்தி செய்வதற்காக, அதை செய்வதற்காக இந்தியாவிலேயே இருந்து அங்கே கொண்டு செல்லப்பட்ட பல்வேறு மணப்பொருள்களை பயன்படுத்தி அவையெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன என்கின்ற செய்திகளெல்லாம் வரலாற்று ஆசிரியர்களால் நமக்கு கொடுக்கப்படுகின்றன.
ஆகையினால இந்த தோமையர் எருசலேமிலே இருந்து 4000 மைல்கள் கடந்து இந்தியாவிற்கு வந்து நற்செய்தி பணி ஆற்றி இருக்க முடியுமா என்கின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்றவர்களுக்கு இந்த கருத்துக்களை எல்லாம், இந்த தரவுகளை எல்லாம் உங்கள் முன்னாலே நான் வைப்பது நல்லது என்பதாக நான் கருதுகிறேன். ஆகையினால இவர் சில்க் ரூட் மூலமாகவும் பயணித்திருக்கிறார், ஸ்பைஸ் ரூட் மூலமாகவும் அவர் பயணித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், இங்கே எருசலேமிலிருந்து பாகிஸ்தான், தற்போது உள்ள பாகிஸ்தானிலே உள்ள தட்சசீலம் என்பதற்கு அவர் கடல் வழியாகவும் தரை வழியாகவும் சென்றிருக்கிறார். அங்கிருந்து அவர் தமிழகத்திற்கு வந்திருக்கிறார். தமிழ்நாடு என்று சொல்லுவது சேரநாடு. சேர நாட்டிலே இருந்து அவர் தரை வழியாக சோழ மண்டலம் என்பதாக சொல்லப்படுகின்ற சென்னை பகுதிகளிலே அவருடைய பணிகள் நடந்திருக்கின்றன. அதற்கப்புறமா கேரளத்திலே மலபார் பகுதியிலே அவர் எழுப்பி இருக்கின்ற 7 பள்ளிகள் என்று சொல்லப்படுகின்ற திருச்சபைகள் எல்லாம் அங்கே எழுப்பப்பட்டன. அதனுடைய ஆலயங்கள் இன்றைக்கும் இருக்கின்றன. ஆகையினால எப்படி பவுலடிகள் அவர் சென்ற இடங்களில் எல்லாம் திருச்சபைகளை நிறுவினாரோ, அதே போல அவர் எழுப்பிய அந்த திருச்சபைகள் தமிழ்நாட்டினுடைய மேற்கு எல்லையிலே அதிகமாக காணப்படுகின்றன. திருவிதாங்கோடு இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் அது திருவிதாங்கோட்டில் இருக்கின்ற அந்த ஆலயம் அழகாக இன்றைக்கும் அது கட்டப்பட்ட பிறகு அது இன்றைக்கும் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது என்பது நமக்கு எல்லாம் தெரிந்தது. ஆகினால் இந்த பதிவினை இதோடு நான் நிறுத்தி கொண்டு இதனுடைய தொடர்ச்சியாக அவர் எப்படி இங்கு இந்த எருசலேமிலிருந்து இந்த தட்சசீலத்திற்கு, இந்தியாவில் உள்ள வடபகுதி, இப்பொழுது பாகிஸ்தான், ஒரு காலத்தில் இந்தியாவினுடைய சுதந்திரம் குடியரசு ஆவதற்கு கிடைப்பதற்கு முன்பாக பாகிஸ்தான் எல்லாமே இந்தியாவினுடைய பகுதியாக அமைந்திருந்த காலகட்டங்கள். ஆகையினால அவருடைய பணி மிகவும் விரிவானது, சிறப்பானது, மிகவும் துன்பம் நிறைந்த, பாடுகள் நிறைந்த அந்த வழியாக அவர் பயணித்திருக்கிறார். ஆகையினால இதோடு இந்த பதிவினை நான் நிறுத்தி கொண்டு அடுத்த பதிவிலே அவர் அலெக்சாண்ட்ரியாவிலே இருந்து எப்படி இந்தியாவிற்கு அவர் வந்திருக்க கூடும் என்பதை பல்வேறு ஆசிரிய பெருமக்கள், ஃபர்குஹர் என்பதாக ஒரு ஆசிரியர், அவர் தாமஸ் இன் இந்தியா என்பதாக ஒன்று சொல்லுவது, அதுக்கப்புறம் த ஃபர்ஸ்ட் வாயேஜ் ஆஃப் அப்பாசில் தாமஸ் டு இந்தியா என்பதாக ஜேம்ஸ் குரிக்கில்லாங்கத் என்கின்ற ஒரு அழகான ஆசிரியர், இவர்களுடைய நூல்களை எல்லாம் நான் கற்றிருக்கிறேன். அவைகளிலே உள்ள செய்திகளை அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் தெரிவிப்பேன். இறை அருள் உங்களோடு இருப்பதாக. நன்றி, வணக்கம்.